இது 2 வீடியோ போடுற மாரி ஆயிட்டு, இப்ப இந்த வீடியோ பாருங்க. அந்த ஏற்கனவே 18 கொஸ்டின்ஸ் குடுத்துருக்குன்னா, அதுல இதுலயும் இதையும் பார்த்துட்டு அதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. புது பாடத்திட்டம் வந்து 6ஆம் வகுப்பு புது பாடத்திட்டம். பெருஞ்சித்திரனார் இயற்பெயர் வந்து மாணிக்கம் அல்லது துரை மாணிக்கம் அப்படிங்கிறது. சிறப்பு பெருஞ்சித்திரனாரின் பெயர். சிறப்பு பெயர் வந்து பாவலரேறு. அவருடைய சிறப்பு பெயர் வந்து பாவலரேறு. நூல்கள் வந்து கனிச்சாறு, கொய்யாக்கனி, நூலாசிரியம், பாவியக்குத்து. இதெல்லாம் பெருஞ்சித்திரனாரின் நூல்கள். அவர் நடத்திய இதழ்கள் வந்து தென்மொழி, தமிழ்நிலம், தமிழ்ச்சிட்டு. அவர் நடத்திய இதழ்கள் வந்து தென்மொழி, தமிழ்நிலம், தமிழ்ச்சிட்டு. தமிழ்மொழி, தமிழ்நிலம், தமிழ்ச்சிட்டு. தென்மொழி, தமிழ்நிலம், தமிழ்ச்சிட்டு. தமிழ் கும்மி கனிச்சாறு என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. தமிழ் கும்மி கனிச்சாறு என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. ஆழிப்பெருக்குங்கிறதுக்கு அர்த்தம் வந்து கடற்கோள். ஊழி நீண்டதொரு காலப்பகுதி. மேதினி உலகம். உள்ளப்பூட்டு உள்ளத்தின் அறியாமை. உள்ளப்பூட்டு உள்ளத்தின் அறியாமை. ஆழிப்பெருக்கு கடற்கோள். ஊழி நீண்டதொரு காலப்பகுதி. மேதினி உலகம். உள்ளப்பூட்டு உள்ளத்தின் அறியாமை. இதெல்லாம் வந்து பெருஞ்சித்திரனார் இயற்பெயர். அந்த கொஸ்டின்ஸை முடிச்சுட்டு தான் இங்கே வரணும். அப்போ தான் உங்களுக்கு தப்பாக பண்ணால் தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இதை ஃபஸ்ட்டு இதுக்கு முதல் வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். இதுக்கு முதல் வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். 6ஆம் வகுப்புடைய புது பாடத்திட்டம். பெருஞ்சித்திரனார் இயற்பெயர் மாணிக்கம் அல்லது துரை மாணிக்கம். சிறப்பு பெயர் பாவலரேறு. இவர் இயற்றிய நூல்கள் வந்து கனிச்சாறு, கொய்யாக்கனி, நூலாசிரியம், பாவியக்கொத்து. இதழ்கள் வந்து தென்மொழி, தமிழ்நிலம், தமிழ்ச்சிட்டு இதழ்கள் நடத்தினார். தமிழ் கும்மி கனிச்சாறு என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. ஆழிப்பெருக்குங்கிறது கடற்கோள். ஊழி நீண்டதொரு காலப்பகுதி. மேதினி உலகம். ஆழிப்பெருக்குனா கடற்கோள். ஊழினா நீண்டதொரு காலப்பகுதி. மேதினா உலகம். உள்ளப்பூட்டுனா உள்ளத்தின் அறியாமை. உள்ளப்பூட்டுனா உள்ளத்தின் அறியாமை. கொய்யாக்கனி கனிச்சாறு. நூலாசிரியம் பாவியக்கொத்து. இதழ்கள் தென்மொழி, தமிழ்நிலம், தமிழ்ச்செட்டு. தமிழ் கும்மி கனிச்சாறு என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. தமிழ் கும்மி இவர் இயற்றியது. பெருஞ்சித்திரனார் இயற்றிய தமிழ் கும்மி கனிச்சாறு என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. ஆழிப்பெருக்கு, ஊழி, தேதினி, உள்ளப்பூட்டு இதெல்லாம் வந்து இதோட பொருள்கள். தமிழ் இளமைக்கு பால். தமிழ் உயிருக்கு நேர், விளைவுக்கு நீர், வாழ்வுக்கு நிருமித்த ஊர், புலவர்க்கு வேல், அசதிக்கு சுடர்தந்த தேன். அசதி வந்தால் தேன் குடிக்கணும் நாம வச்சுங்க. கவிதைக்கு வைரத்தின் வாள், உயர்வுக்கு வான். உயர்வுன்னா வானம் நல்லா இருக்கு. இளமைக்கு பால், இளமையில பால் சாப்பிடுவோம். உயிருக்கு நேர், விளைவுக்கு நீர், வாழ்வுக்கு நிருமித்த ஊர், புலவர்க்கு வேல், அசதிக்கு சுடர்தந்த தேன், கவிதைக்கு வைரத்தின் வாள், உயர்வுக்கு வான். உயர்வுனா வானம் உயரமா இருக்கு நாம வச்சுங்க. நிருமித்தியன்னா உருவாக்கிய, விளைவுனா விளைச்சல், சமூகம்னா மக்கள் குழு, அசதினா சோர்வு. இதெல்லாம் தெரிஞ்சதுதான். இன்பத்தமிழ் என்ற கவிதை தொகுப்பு எழுதியவர் பாரதிதாசன். இன்பத்தமிழ் என்ற கவிதை தொகுப்பு எழுதியவர் பாரதிதாசன். நிலவென்று, நிலவு பிளஸ் என்று, தமிழ் எங்கள், தமிழ் பிளஸ் எங்கள், அமுதென்று, அமுது பிளஸ் என்று, செம்பயிர், செம்மை பிளஸ் பயிர். இப்படி செம்மை பிளஸ் பயிரை சேர்த்து எழுதுனா செம்பயிர் அப்படின்னு நாம வச்சுக்கணும். செம்மயிர். நிலவென்று, நிலவு பிளஸ் என்று, தமிழ் எங்கள், தமிழ் பிளஸ் எங்கள், அமுதென்று, அமுது பிளஸ் என்று, செம்பயிர், செம்மை பிளஸ் பயிர். ஏற்றத்தாழ்வற்ற என்ன அமைய வேண்டும்? சமூகம் அமைய வேண்டும். நாள் முழுவதும் வேலை செய்து கலைத்தவர்களுக்கு அசதியாக இருக்கும். இதெல்லாம் தெரிஞ்சதுதான். ஏற்றத்தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும். இது 6வது குறளா பின்பக்கம் உள்ள கொஸ்டின்ஸ். ஏற்றத்தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும். நாள் முழுவதும் வேலை செய்து கலைத்தவருக்கு அசதியாக இருக்கும். நிருமித்த உருவாக்கிய, விளைவு விளைச்சல், சமூகம் மக்கள் குழு, அசதி சோர்வு. இன்பத்தமிழ் பாரதிதாசன். நிலவென்று, நிலவு பிளஸ் என்று, தமிழ் எங்கள், தமிழ் பிளஸ் எங்கள், அமுதென்று, அமுது பிளஸ் என்று, செம்பயிர், செம்மை பிளஸ் பயிர். செம்பயிர், செம்மை பிளஸ் பயிர். தமிழ் வந்து இளமைக்கு பால், உயிருக்கு நேர், விளைவுக்கு நீர், வாழ்வுக்கு ஒரு நிருமித்த ஊர், புலவர்க்கு வேல், அசதிக்கு சுடர்தந்த தேன், கவிதைக்கு வைரத்தின் வாள், உயர்வுக்கு வான். நிருமித்த உருவாக்கிய, விளைவு விளைச்சல், சமூகம் மக்கள் குழு, அசதி சோர்வு. இன்பத்தமிழ் என்ற கவிதை தொகுப்பை இயற்றிய பாரதிதாசன். நிலவென்று பிரித்தெழுதுவது வந்து நிலவு பிளஸ் என்று, தமிழெங்கள், தமிழ் பிளஸ் எங்கள், அமுதென்று, அமுது பிளஸ் என்று, செம்பயிர், செம்மை பிளஸ் பயிர். ஏற்றத்தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும். ஏற்றத்தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும். நாள் முழுவதும் வேலை செய்து கலைத்தவர்களுக்கு அசதியாக இருக்கும். நாள் முழுவதும் வேலை செய்து கலைத்தவர்களுக்கு அசதியாக இருக்கும். தமிழ் இளமைக்கு பால், உயிருக்கு நேர், விளைவுக்கு நீர், வாழ்வுக்கு நிருமித்த ஊர், புலவர்க்கு வேல், அசதிக்கு சுடர்தந்த தேன், கவிதைக்கு வைரத்தின் வாள், உயர்வுக்கு வான். நிருமித்த உருவாக்கிய, விளைவு விளைச்சல், சமூக மக்கள் குழு, அசதி சோர்வு. இன்பத்தமிழ் வந்து பாரதிதாசன் இயற்றியது. நிலவென்று, நிலவு பிளஸ் என்று, தமிழெங்கள், தமிழ் பிளஸ் எங்கள், அமுதென்று, அமுது பிளஸ் என்று, செம்பயிர், செம்மை பிளஸ் பயிர். ஏற்றத்தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும். நாள் முழுவதும் வேலை செய்து கலைத்தவருக்கு அசதியாக இருக்கும்.
தமிழ் தாத்தா என அழைக்கப்படுபவர் உவே சாமிநாத ஐயர் உவேசா. ஓலைச்சுவடிகளை புத்தகமாக அச்சிட்டு வெளியிட்டவரும் உவேசா தான். தமிழ் தாத்தா உவே சாமிநாத ஐயர் உவேசா தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுகிறார். ஓலைச்சுவடிகளை எழுதி புத்தகமாக வெளியிட்டவர் உவேசா. உவேசா ஈரோடு மாவட்டம் கொடுமுடி ஊரில் ஆற்றில் விடப்பட்ட ஓலைச்சுவடிகளை எடுத்தார். இவர் தான் ஓலைச்சுவடிகள் எழுதினதை புத்தகம் அச்சிட்டு வெளியிட்டவர் இவர் தான். இவர் என் சரிதம் என்ற இவருடைய நாவல் இவருடைய சுயசரிதம் ஆனந்த விடனில் வந்திருக்கு. இவர் தமிழ் தாத்தா தான். இவர் ஏன் உவேசா ஓலைச்சுவடிகளை எழுதின அந்த தமிழ் நூல்களை இவர் தான் எல்லாத்தையும் சேகரித்து அதை அச்சிட்டு புத்தகமாக வெளியிட முழு முதற் காரணமாக இருந்தார். அதனால தான் இவர் ஒரு தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுகிறார். தமிழ் தாத்தா உவே சாமிநாத ஐயர் ஓலைச்சுவடிகளை எழுதி புத்தகமாக அச்சிட்டு வெளியிட்ட ஒரு உவேசா ஈரோடு மாவட்டம் கொடுமுடி ஊரில் ஆற்றில் விடப்பட்ட ஓலைச்சுவடிகளை எடுத்தார். உவேசா ஈரோடு மாவட்டம் கொடுமுடி ஊரில் ஆற்றில் விடப்பட்ட ஓலைச்சுவடிகளை எடுத்தார். 99 வகையான பூக்களின் பெயர் கொண்ட நூல் குறிஞ்சிப்பாட்டு. 99 வகையான பூக்களின் பெயர் கொண்ட நூல் குறிஞ்சிப்பாட்டு. 96 பூக்களின் பெயர் தெளிவாக இருந்தது. 3 பூக்களின் பெயர் தெளிவாக இல்லை. 96 பூக்களின் தெளிவாக இருந்தது. 99 வகையான பூக்களின் பெயர் கொண்ட நூல் குறிஞ்சிப்பாட்டு. 99 வகையான பூக்களின் பெயர் கொண்ட நூல் குறிஞ்சிப்பாட்டு. 96 பூக்களின் பெயர் தெளிவாக இருக்கு. 3 பூக்களின் பெயர் தெளிவாக இல்லை. ஆனால் 99 வகையான பூக்களின் பெயர்களும் குறிஞ்சிப்பாட்டில் இருக்கின்றன. தமிழ் தாத்தா உவே சாமிநாத ஐயர் ஓலைச்சுவடிகள் எழுதி புத்தகம் அச்சிட்டு வெளியிட்டவர். உவேசா ஈரோடு மாவட்டம் கொடுமுடி ஊரில் ஆற்றிலிடப்பட்ட ஓலைச்சுவடிகளை எடுத்தார். 99 வகையான பூக்களின் பெயர் கொண்ட நூல் குறிஞ்சிப்பாட்டு. 96 பூக்களின் பெயர் தெளிவாக இருக்கிறது. 3 பூக்களின் பெயர் தெளிவாக இல்லை. ஓலைச்சுவடிகள் எழுதி புத்தகம் அச்சிட்டு